ஹாய் கைஸ். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துட்டு அதிகமாக சாப்பிடக்கூடிய இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்னு ஆனியனை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணணும். அதாவது எவ்வளோ சின்னதாக பொடியாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து அந்த ப்ரெட்டில் வந்து நம்மளால் ஸ்டஃபிங் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது தக்காளியை வந்து நம்ம ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொடி பொடியாக கட் பண்ணோம் அப்படின்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து ப்ரெட்டில் வந்து ரொம்ப சோக் ஆகிடும். அது போக அது மாதிரி கொலான்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி இலை. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு யூஸ்வலாக ஃப்ராக்னன்ஸுக்காக தான், டேஸ்ட்டுக்காக தான். ஸோ அதையும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து சாசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்வான் பிராண்டோட சாசேஜ். ஸோ இது வந்து என்னன்னா அன்னப்பறவையோட கறி. ஆக்சுவலாக இங்கே வந்து சிக்கன் இது கிடைக்கல. ரெண்டாவது பீஃபு போர்க்கு இருக்குது. ஸோ பீஃபு போர்க்கு வந்து நாங்கள் சாப்பிடல. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து இந்த தான். ஸோ இதை வந்து எடுத்து இது ஆல்ரெடி வந்து குக் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி குக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பேனில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றணும். இல்லைன்னா வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நாங்கள் வந்து இரும்பு கல் வச்சுருக்கிறதுனால அது ஸ்டிக் ஆகும். அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ நான் ஸ்டிக் பேனாக இருந்தால் ஸ்டிக் ஆகாது. ஸோ குட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 இது, அதாவது அந்த பேனுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வச்சுட்டு நம்ம நல்லா வந்து ஸ்லோவாக குக் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது. அது வந்து ட்ரை ஆகிடும், இல்லை தீஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி நம்ம குக் பண்ணும்போது என்னன்னா அந்த அரோமா, அந்த ஒரு டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ இங்கே வந்து ஹாட் டாக்குக்காகவே வந்து பிரெட் செய்கிறாங்க. ஸோ அந்த பிரெட்டு தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். இந்த வந்து சும்மாவே அப்படியே வந்து கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி இதை வந்து சாசேஜ் வச்சு சாப்பிட்லாம். பட் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் கீ போட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ப்ரெட்டை வந்து அவுட் சைடு வந்து டோஸ்ட் பண்ணாவே போதும், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக வந்து டொமேட்டோ கெச்சப்பும் மயோனைஸும் ப்ளஸ் சாலடுக்கு வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு சாஸு தான் வந்து இது. ஸோ இதுவும் சேர்த்து இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம 3 சாஸும் வந்து நான் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு வந்து நிறையா போட்டுட்டு ருத்வாக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் போட்டோம். ஸோ அது மாதிரி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து வெங்காயம். ஸோ இப்போ தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சின்னதாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கரெக்டாக அந்த ப்ரெட்டில் வந்து சாஸில் ஸ்டிக் ஆகி கரெக்டாக நிற்கும். ஸோ நமக்கு எவ்ரி பைட் நமக்கு வெங்காயம் வரும். ஸோ அதுக்கப்புறம் சாசேஜ், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சாசேஜ் எடுத்து வச்சுட்டு ஸோ தக்காளியை வந்து சைடில் நம்ம வச்சிடலாம். ஸோ பொடியாக வெட்டினாலும் நம்ம இதே மாதிரி வெங்காயம் மாதிரியே வந்து போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஈஸி டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுலாம் நாங்கள் அப்பப்போ வந்து இதை வந்து சாப்பிட்டுக்குவோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்தியாக கூட. ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாய்.